அஜித்தோட வி சீரிஸ் மூவில வந்து இப்போ விடாமுயற்சி வந்திருக்கு. டைட்டிலே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது. அண்ட் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கு. இந்த படம் வந்து ஓகேவா இருந்தது. 1997 பிரேக் டவுன் மூவியோட அஃபிஷியல் ரீமேக்ன்ற மாரி தான் வரும்னு நெனைக்கிறேன் நியூஸு. ஸோ பட் வெரி லாயல் டு த ஒரிஜினல் மெட்டீரியல் தான் சொல்வேன். பட் படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஒரு ஜானர் மூவி ப்ளே பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. ஸோ மகிழ் திருமேனி வந்து லைக் ஒரு 15 இயர்ஸில் ஹார்ட்லி ஒரு 5 படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கிளாஸ் மூவி மேக்கர் தான். அதனால் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கல. கமர்ஷியல், மசாலா, சண்டை ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து வித்தியாசமான ஏதாவது சர்ப்ரைசஸ் இருக்குன்னு எதிர்பார்த்து போகல. பட் ஸ்டில் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் சில விஷயங்களில் ரெகுலராக வர படங்களில் வர விஷயங்கள்லாம் வந்து இல்லாதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் சில விஷயங்களில் மேபி செட்பேக்காக இருக்கலாம். ஸோ படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் கூட மலையாளம் ஃபிலிம் மாதிரி கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவும் எமோஷ்னலாகவும் ஒவ்வொரு கேரக்டரையும் நீட்டாக காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்ச் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லணுன்னாக்க ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் இது பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த சிம்பிள் ஸ்டோரி லைன்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகுது. கடத்துறாங்க, மீட்ட போகிறாங்க. இது தெரிஞ்ச கதை தான் இது. அதில் ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுன்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி மலையாளம் ஃபிலிம் மாதிரி ரொம்ப எதார்த்தமாக இருக்கோ, அது மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மைண்ட் கேம் மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு கடத்திருக்கோம்? யார் கடத்திருக்காங்க? ஏன் கடத்திருக்கோன்றது வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஏன்னா கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகும்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து படத்தை கொஞ்சம் காப்பாற்றுது. ஸோ அஜித் வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாகவும் கொஞ்சம் நல்லாவும் பண்ணியிருக்காரு. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் இருந்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அர்ஜுன், அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டரில் வர அந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான் எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்லாவே இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் எல்லா தரப்பு மக்களும் ரசித்து பார்ப்பாங்களான்னு தெரியல. இது ஒரு ஜானர் மூவி, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ன்றதுனால. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் டவுன் சைடுன்னு சொல்லுவேன். மியூசிக் கொஞ்சம் கொஞ்சம் படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி எடிட்டிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரிஜினல் பிரேக் டவுன் பார்க்கல. மேபி அதுவும் இப்படி தான் இருக்குமான்னு தெரில எனக்கு. பட் எடிட்டிங் இஸ் வெரி ஸ்பெஷல் இன் திஸ் மூவி. வில்லன்ஸ் வந்து சைக்கோ சீரியல் கில்லராக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு டைரக்டர். ஃபஸ்ட்டு 1 ஹவர் 1 1/2 ஹவர், ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப எதார்த்தமாக போகிற மாதிரி தான் இருக்குது படம். ரொம்ப அதீதமான சண்டைகள், எக்ஸாஜரேட் சண்டைகள் ஒன்றும் இல்லை. ஸோ அது வரைக்கும் அஜித் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. இது ரசிகர்கள் எவ்வளோ விரும்புவாங்கன்னு தெரில. பட் ஸ்டில் கிளைமேக்ஸ் ஒரு ஒரு 40 மினிட்ஸ் ஃபுல்லாக காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப ஃபிக்ஷனலாக ஒரு ஃபைட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ரொம்ப ஓவர்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் படம் ஸ்டார்டிங் மிடில்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது.